गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த பல வாரங்களாக பல மாதமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகள் இன்று வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புதங்களையும் பல சிறப்பான நிகழ்வுகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு அற்புத நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஸ்ரீமடம் எங்கெங்கெல்லாம் முகாமிட்டிருக்காளோ அங்கெல்லாம் பார்த்தோம்னா அவரை பார்க்கறதுக்காக பெரியவாளுடைய கடைக்கன் பார்வை தான் மேலே படாதா, அதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக கூட்டம் அலமோதும். இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் பெரியவா தங்கியிருக்கும்போது ஒரு நாள் அன்னைக்கு வியாழக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் அனுஷம், நல்ல கூட்டம், பக்தர்களுடைய கூட்டம் அலமோதுறது. பெரியவா வழக்கம் போல் காலவேளையிலேயே சந்திரமௌலீஸ்வர பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஏகாந்தமான தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். நல்ல கூட்டம். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு போயிட்டே இருக்க. பிரசாதம் வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும். ஒரு 11:30 12 மணியாக இருக்கும். ஓரளவு கூட்டம் குறைஞ்சிடுச்சு. அந்த சமயம் ஒரு விசும்பல் சத்தம், அடர சத்தம் கேட்கறது. விசும்பின் இருக்கா யாரும். பெரியவா சுற்றி முத்தியும் பார்க்குறார். கொடியில் ஒரு 20-25 பேருக்கு அப்புறமா ஒரு இளைஞன் என்ன இருக்கா. பார்த்தா தெரியுது, நல்லா படித்தவன் மாதிரி இருக்கு. பெரியவா தன்னுடைய பக்கத்தில் இருந்த அணுக்கத்தொன்ற தையால் கூப்பிட்டு அந்த பையனை முன்னால் கூப்பிட்டு வர சொல்கிறார். அந்த பையன் போய் அந்த அணுக்கத்தொன்று கூப்பிட்டு பெரியவா முன்னால் எடுத்துற. இன்னும் கேவிக்கி விடலாம், கண்ணில் தாறுமாறான ஜலம் கொட்டுறது. பெரியவா ஒன்றுமே பேசல, அவனை சாந்தமாக பார்த்துட்டே இருக்க. ஒரு 2 நிமிஷம் பார்த்ததுக்கப்புறம் பெரியவா அந்த பையன்கிட்ட கேட்குறா, அழுது தீத்துட்டியாரெலாம், இப்போ தான் என் முன்னால் நிற்கிறேன், இனிமேல் என்ன உனக்கு கவலை அப்படின்னு கேட்குற. இல்லை பெரிய என்ன இல்லை பெரியவங்க, ஏன் இந்த மாதிரி அடற. பெரியவா இந்த மாதிரி நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை ஒன்றும் கிடைக்கல. எங்கள் ஆத்திரையும் சரி அக்கம் பக்கத்தெல்லாம் சரி எல்லாருமே என்ன தண்டம்னு திட்டுறா பெரியவா அப்படிங்கிற. தண்டோன்னு திட்டுறாளா, ஆச்சரியமாக இருக்கே, தண்டோன்னு திட்டக்கூடாது அப்படின்னு பெரியவா ஒரு நமட்டு சிரிச்சுண்டு, ஒன்று பண்ணு, உன் பேர் என்ன. என் பேர் ராகவன். ராகவா, அந்த கொஞ்சம் அந்த உரமாக உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். பெரியவா கண் பார்வையிலேயே இந்த ராகவன் உட்காந்துருக்கான். பெரியவாளை ஏகாந்தமாக தரிசனம் பண்ணிட்டு இருக்கான். பெரியவாவுக்கு மற்ற எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயின்னு இருக்கான். அந்த சமயத்தில் அந்த வரிசையில் வந்திருக்கா ஒரு தம்பதி. ஒரு 50-55 வயசு இருக்கும் அவருக்கு. அந்த மாமிக்கு ஒரு 50 வயசு இருக்கும். பஞ்சகச்சம் கட்டு குடுமி மாமி 9 வயசம். பெரிய பழத்தட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணுறான். அப்போ அடிக்கடி நம்ம பெரியவாளை தரிசிக்க வரோம். அதனால் பெரியவாளுக்கு அவளை ஓரளவு பரிச்சயம் உண்டு. அவர் பேர் சந்தான கிருஷ்ணன்னு பேர். சந்தான கிருஷ்ணன், எப்படி இருக்கள். நல்லா இருக்கேன். மாமி சௌக்கியமா. சௌக்கியம். உடனே நான் பக்கத்தில் இருந்த தண்டத்தை கையில் எடுத்து காமிச்சு, சந்தான கிருஷ்ணன், நீ தான் பெரிய கம்பெனி நடத்திருக்க, இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்கு, இதுக்கு என்ன பேர். உடனே அந்த சந்தான கிருஷ்ணன் ஒரு மாதிரி பார்க்குறார். பக்கத்தில் அணுக்கத்தொண்டர், என்னடா அது புதுசாக பெரியவா கேட்குறாளே அப்படின்னு அவர் வியப்பாக பார்க்குறார். உடனே அந்த சந்தான கிருஷ்ணன், இது ஒன்றும் கிடையாது, சன்னியாசிகள்லாம் கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரு திறவுகோள் தான் இது அப்படின்னு. இல்லை திறவுகோள் நீ சொல்கிற தூய தமிழில் சொல்கிறியே, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குமே என்னன்னு கேட்குறார். இது தண்டம்னு சொல்லுவா அப்படிங்கிறார். வேறு சந்தானேஷன் பெரியவா உன்னே சொல்கிறா, தண்டம் கரெக்ட். இப்போ தான் நீ கரெக்டாக சொல்லியிருக்க. அதாவது
என்ன மாதிரி தரவு பூண்ட சன்னியாசிகளுக்கு ஒரு காப்பு தான் இந்த தண்டம்ங்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா ராஜா கையில் செங்கோல் இருக்கும், அதுவும் ஒரு வகையான தண்டம், அந்த ராஜா தண்டம்னு சொல்லுவாள். ஸோ தண்டம் கையில் வச்சுட்டு இருக்கிறவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நீதி நேர்மை பரிபாலனம் செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கையில் அந்த தண்டம்ங்கிறதே கொடுக்குறா. என் கையில் சன்னியாசிகள் கையில் தண்டம்ங்கிறா. பெரியவா நம்ம ராஜாக்கள்லாம் கையில் வச்சுட்டு இருக்கிறது செங்கோல், அதுவும் ஒரு தண்டம் தான் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குறா, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது அவள் யாருக்குமே தெரியல. பெரியவா சந்தானாகிருஷ்ணன் எனக்கு ஒரு சின்ன உபயோகம் பண்ணுவியா நீ சொல்லுங்க பெரியவா அப்படின்னு சொல்கிறார். சந்தானம், இந்த தண்டத்துக்கு ஒரு வேலை கொடுப்பியா அப்படின்னு கேட்குறார். இவருக்கு தூக்கி வேறு இப்படி என்னடா ஒரு குச்சியை காமிச்சு தண்டத்துக்கு வேலை கொடுப்பியா அப்படின்னு கேட்குறார். அப்படின்னு சந்தானகிருஷ்ணன் ஒரு மாதிரி பார்க்குறார். உடனே பெரியவா என் தண்டம் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறார். யாரை? அந்த ராகவனை உட்காந்துக்க சொன்னார் இல்லையா, அவனை கூப்பிட்டு இவனை தான் எல்லாரும் தண்டம் தண்டங்கிறா, இவனுக்கு ஒன்று வேலை கொடுக்கணும், இவன் ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி அப்படிங்கிறான். பெரியவா சொல்லியிருக்கார். உடனே பெரியவா சொல்கிறதுக்கு வேறு மாற்று கருத்து உண்டா, கண்டிப்பாக என்னுடைய கம்பெனியில் வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். யார்? சந்தானகிருஷ்ணன். அந்த ராகவனுக்கு ஒரே ஆச்சரியம், அப்பயும் கண்ணில் தண்ணி வந்தது. இது ஆனந்த கண்ணீர். புரியுறதா? பாருங்க, எதேச்சியாக வேற ஏதோ நினச்சிட்டு வந்தவனுங்க அங்கே அவனுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து, தண்டம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண வார்த்தையை நினச்சிட்டு இருக்க, திட்டக்கூடிய வார்த்தை நினச்சோம், அப்படி கிடையாது. தண்டம்ங்கிறதுக்கு மிகப்பெரிய பொருள் இருக்குது அப்படிங்கிறதையும் பெரியவா நம்ம எல்லாருக்குமே உணர்த்திருக்கு. அந்த பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்து, அன்றைக்கி அந்த பையன் ஏன் அங்கே வரணும், ஏன் அழணும், பெரியவா முன்னால் எப்படி அன்னைக்கின்னு வந்தான், அன்னைக்கின்னு பார்த்து அந்த இன்ஜினியர் எப்படி வந்தார் சந்தானகிருஷ்ணன், அவர்கிட்ட அந்த இன்ஜினியர் பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்து எப்படி, இது எல்லாமே சாட்சாத் அந்த பெரியவாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் தான் வெளிச்சம். அதனால தான் சொல்கிறேன், பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சுடணும், அவர் பார்த்துப்பார் எல்லாம். புரியுறதா? மீண்டும் ஒரு அற்புதம். அடுத்த வியாழக்கிழமை உங்களோட சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.